சற்றுமுன் வெளியான தகவல். அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 எப்போது உயர்த்தப்படும்? அமைச்சர் நிர்மல்குமார் இதற்கு பதில் அளித்துள்ளார். இது எப்பொழுது அமலுக்கு வரப்போகிறது, இது யாருக்கு கிடைக்க போகிறது என்று இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. தமிழக அரசின் முதல் பட்ஜெட்டில் மக்கள் எதிர்பார்த்த முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறவில்லை. ஏனென்றால் இதற்கு குறிப்பாக மகளிருக்கு வழங்கப்பட்டு வரும் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில் அது பற்றிய அறிவிப்பு இல்லை. இதனால் மக்கள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர். பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறாதது பற்றி மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்பொழுது அவர் கூறியதாவது: நிதி ஆதாரத்தை பெருக்க அதிமுகவும் திமுகவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நல்ல திட்டங்களை புதிய அரசு தொடர்வது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் மேகதாது விவகாரத்தில் நமது உரிமைக்காக அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருகிறது. தமிழக நிதி நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று அனைவருக்கும் தெரியும். இதனால் மின்சாரம், போக்குவரத்து கழகம், ஆவின் என அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களையும் மூடும் நிலையில்தான் இவர்கள் விட்டு சென்று இருக்கிறார்கள். புதிய ஆதாரத்திற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அவர் என்ன செய்தார்? எடப்பாடி எதுவும் செய்யவில்லை, ஸ்டாலினும் எதுவும் செய்யவில்லை. ஆனால் முதல்வர் விஜய் இதை சீரமைக்கும் எல்லா வேலைகளையும் செய்து வருகிறார். கண்டிப்பாக இது திருத்தப்பட்ட பட்ஜெட் தான். சரி, ஏழை பெண்களுக்கு பயன் அளிக்கும் வகையில் விவசாய கடன் விவகாரத்தில் தெளிவாக கூறியுள்ளோம். விவசாய கடன்கள் 75,000 ரூபாய் வரை முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதில் 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பலன் அடைந்துள்ளன. இதில் இருக்கிற நிதி நிலையில் இருக்கிற ஆதாரங்களை வைத்து எவ்வளவு தூரம் மக்களுக்கு பயன் அளிக்க முடியுமோ அதை முதல்வர் செய்துள்ளார். இதற்கு கண்டிப்பாக வரும் காலங்களில் மக்களுக்கான அனைத்து செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கும். அதே சமயம் தங்க மோதிரம், தாலிக்கு தங்க திட்டம் எல்லாம் இருக்கட்டும். இவை எல்லாம் நல்ல திட்டம்தான். ஏழை பெண்களுக்கு பயனளிக்க கூடிய திட்டம். அதை மீண்டும் செயல்படுத்தி இருக்கிறோம். முதல்வரை புகழ்ந்து பேசுவதற்கு சபாநாயகர் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. தேவையில்லாமல் இருந்தால் நீக்குவேன் என்றுதான் சொன்னார். சபாநாயகர் எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆட்சேபமான கருத்துக்கள் இருந்தால் நீக்குகிறேன் என்று சொன்னார். சரி, இப்பொழுது மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 எப்போது கிடைக்கும் என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆட்சேபமான கருத்துக்கள் எதுவும் இல்லை. அமைச்சர் வினோத் பேசியதில் தவறும் எதுவும் இல்லை. திட்டங்களுக்கு பொதுவான பெயர்கள் வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் நோக்கம். காவிரி விவகாரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். உரிமைகளை மீட்க எல்லா வழிகளையும் செய்வோம் என்று கூறினார். அப்போது தாவேகா அளித்த தேர்தல் வாக்குறுதிகளான ரூபாய் 2500 உரிமை தொகை திட்டம், வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு 4000 உதவித்தொகை உள்ளிட்டவை பற்றி அறிவிப்புகள் எதுவும் இல்லை என்று செய்தியாளர்கள் கேட்டனர். இதற்கு பதிலளித்த நிர்மல்குமார், பெரும்பாலான திட்டங்கள் நிறைவேற்றி வருகிறோம். இன்னும் ஒரு சில திட்டங்களை நிதி ஆதாரத்தை சரி செய்த பிறகு முதல்வர் கண்டிப்பாக அறிவிப்பார் என்று அவர் கூறினார். அதே சமயம் இன்று இருக்கும் சூழலில் இவ்வளவு கடனுக்கு மத்தியில் எப்போது முடியுமோ அப்போது உடனே முதல்வர் செய்வார். ஏனெனில் இதையெல்லாம் பிரதானமாக முதல்வர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். எங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் கூறப்பட்டவை
அந்தந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்று அவர் கூறினார். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த திமுக ஆட்சியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தின் கீழ் 1.31 கோடி பயனாளிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வரவு வைக்கப்பட்டு வந்தது. அதே வேளையில் விஜய் தனது தேர்தல் அறிக்கையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். ஆட்சி அமைத்து 3 மாதங்கள் முடிந்துள்ள சூழலில் கடந்த ஆட்சியில் இருந்த பயனாளிகளுக்கு வழக்கம் போல மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகையானது வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இப்படி இருக்கையில் இந்த பட்ஜெட்டில் இது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் பட்ஜெட் உரையில் உரிமை தொகை குறித்த அறிவிப்புகள் எதுவும் வெளியாகவில்லை. இந்த நிலையில்தான் நிர்மல்குமார் பட்ஜெட் குறித்து செய்தியாளர்களை பேசிய போது இந்த அனைத்து தகவலும் அவர் கூறியிருந்தார். அதே சமயம் இந்த மகளிர் உரிமை தொகையானது 1000 2500 மிக விரைவில் இந்த செய்தி கண்டிப்பாக வரும் என்று அனைத்து பொதுமக்கள் அனைவருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் கூடிய விரைவில் குடும்ப தலைவிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தகவல் காத்திருக்கிறது. ரூபாய் 2500 கண்டிப்பாக வரும். அது நீங்கள் அந்த செய்தியை நீங்க கேட்பீர்கள். அது கூடிய விரைவில் உங்களுக்கு இந்த செய்தி கண்டிப்பாக வரும். அதே சமயம் இலவச 6 கேஸ் சிலிண்டர், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை என்ற அனைத்து திட்டங்களும் செயல்படுத்துவார் முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள். ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் கொஞ்சம் காத்து கொண்டிருங்கள். கூடிய விரைவில் உங்களுக்கான அனைத்து திட்டங்களும் முதலமைச்சர் விஜய் செய்து கொடுப்பார். ஆகையால் நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 2500 வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஷார்ட்ஸும் நிறைய போட்டுட்ருக்கோம். அதனால் நீங்கள் ஷார்ட்ஸும் கிளிக் பண்ணி பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்கள் தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நம்ம டெய்லியுமே புதிய வீடியோஸ் டெய்லியும் காலையில் போட்டுருவோம். அதனால் நீங்கள் மார்னிங் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.